ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ இன்னைக்கு லைவ்ல கூட வந்திருந்தேன். எப்படி பிரியாணி செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம பிரியாணி மசாலா வச்சு வேற லெவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நம்ம பிரியாணி மசாலா அதே மாதிரி நம்ம சில்லி பவுடர் இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு பிரியாணி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வாங்க. சூப்பராக வேற லெவலாக இருக்கும். சீரக சம்பா அரிசியில் இங்கே பாருங்களேன், இந்த கலர் வந்து அப்படி இருக்கு. பட் லைட் வெளிச்சத்துக்கு, கேமரா வெளிச்சத்துக்கு எப்படின்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஆஹா, இங்கே பாருங்க, அப்படி பிரியாணினா இப்படி தான் இருக்கணும்னு சீரக சம்பா அரிசியில் செய்யும் போதும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கிருஷ்ணா வாக்கண்ணா. ஸோ இன்னைக்கு வந்து லெக் பீஸ் போட்டு பிரியாணி பாருங்க. ஆஹா ஆஹா, இங்கே பாருங்களேன், 1 கிலோ பிரியாணி எப்படி இருக்கும் சொல்லணுமா என்ன? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே பிரியாணி வந்து ஓரமாக இப்படி எடுக்கணும், வேறு லெவலாக இருக்கும். ஆஹா, அப்படி சூடாக இருக்குது. போய் ஓகே, டேஸ்ட் பார்த்துடலாமா? பாருங்க, லெக் பீஸ் சொல்லுமா என்ன? இந்த லெக் பீஸில் எப்படி மசாலா ஒட்டியிருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கும் நம்ம பிரியாணி மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். இங்கே பாருங்க, சூப்பராக இருந்திருக்கு. டெம்ட் ஆகுது. அப்பா, இங்கே பாருங்க, அப்படி மின்னு இருக்கு பிரியாணி. வெங்காயம்லாம் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு. ஓ மை காட், சும்மா அப்படி இருக்கு, தேவாமிர்தமாக இருக்கு. லெக் பீஸ் இங்கே பாருங்களேன், மசாலா அப்படி ஒட்டிருக்கான், வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நம்ம பிரியாணி மசாலா வாங்கினவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you, bye. Love you all.